நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு சுருக்கு பதில் சொல்லுகிறார். அந்த பதில் என்ன தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள். அவர் தான் இன்னைக்கு தாவேக்காவை பொலன்னு பொழந்துருவாண்டா அப்படின்னு எந்திரிக்கும் போதே கங்கணம் கட்டிட்டு எந்திரிச்சிருக்காரு போல. வந்தவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை பார்த்து பேசுகிறாரு. யார்? முதல்வர் விஜய் அவர்கள். கரூரில் கொளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்களாம். இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறீங்களே, அவங்களுக்குலாம் நல்லாவா இருக்கு? இதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம்னு நினச்சா அதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் சாப்பிட்டு போட்ட 2 இலையை வச்சு தான் உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்திருக்கீங்க கேட்டார். யாரை? 2 விஜயபாஸ்கர் போயிருக்காங்களே இப்போ, அவங்கள பற்றி பேசுகிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் அப்புறம் தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுவோம். பார்த்து வார்த்தையை பயன்படுத்தணும். பி கேர்ஃபுல் ஐசே அப்படின்ற மாதிரி RS பாரதி அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். விஜய் அவர்கள் உண்மைக்கு மாறாக தான் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். கொத்து பரோட்டா என்று குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கி விட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். இன்றைக்கு எடப்பாடி இங்கே தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். விஜயபாஸ்கர் அங்கே இருந்து போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர் சொல்கிறாரு, அவருடைய அதிமுககாரங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சலையை தான் இன்றைக்கு தாவேக்கா சேர்த்து கொண்டது 2 விஜயபாஸ்கர். கரூர் விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் விராலிமலை விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றாங்க. அதிமுககாரர் ஒருத்தர் கிட்ட சொல்கிறார், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள், அவர் போய் கொத்து பரோட்டான்றாரு, கேவலமாக பேசுகிறாருல்ல. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு போட்ட 2 இலை தான் அங்கே போய் சேர்ந்துருக்குதுன்னு சொல்கிறார். ஆக இது போன்ற அரசியல் பேச்சுகளை விஜய் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு வந்து விடுவோம். அதுக்கடுத்தது கரூரில் இப்போ கோயில் நிலங்களெல்லாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஜிஓலாம் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறதாவும், இந்த ஜிஓ 9ஆம் தேதியே பாஸ் பண்ணிட்டாங்களாம். 10ஆம் தேதி விஜயபாஸ்கர் அவர்கள் மேடையில் நின்றுட்டு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கோரிக்கை வைக்கிற மக்கள் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிற மாதிரியும், அதை முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வாங்கி வச்சுக்கின்னு அதுக்கப்புறமா ஜிஓ பாஸ் பண்ண மாதிரியும் ஒரு நாடகத்தை பில்டப் பண்ணுகிறாங்க. இப்படி நாடகமாக பில்டப் பண்ணி தான் புழ போட்டுனுக்கிறாங்க. இதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்னைக்கு எந்த இடத்துல பதிலடி கொடுக்கணுமோ அன்னைக்கு அந்த இடத்துல பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கார் RS பாரதி அவர்கள். ஏதோ கரூரில் அறநிலையத்துறையின் சார்பாக இடங்களே அரசாங்கம் எடுத்துக்கொண்டது கோயிலுடைய இடத்தை ஏழைகள் குடியிருக்கிற இடத்துலன்னு சொல்கிறார். அதற்கு இவர் இப்போ கொடுக்குறாராம். விஜயபாஸ்கர் மனு கொடுப்பதை போலவும் அந்த மனுவை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதை போகவும் இது என்றைக்கு நடக்குது? 10ஆம் தேதி. ஆனால் 9ஆம் தேதியே ஜியோ போட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய நாடகம். 9ஆம் தேதியே ஒரு அரசு ஆணை வெளியிடப்பட்டு விட்டது. விஜய் 10ஆம் தேதி போய் அங்கே பேசுகிறார். இவர் கொடுக்குறாரு, அதை அவர் வாங்குறாரு, உடனே உத்தரவு போடுறார் மாதிரி போட்டு ஒரு நாடகம்லாம் நடத்துகிறாங்க. ஆக இப்படிப்பட்ட நாடகங்களை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற வகையில் திமுக க்ளோஸாக ஃபாலோ பண்ணி எல்லா விதமான நடவடிக்கை நேரடியாக எடுப்போம் என்பதை தெரிவித்தோம். அதுக்கடுத்தது ஆளுநர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்களே, கேள்வி வருதா? ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி தான் அதிமுக, பாஜக, திமுக 3 பேருமே ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் மறுபடியும் ஆளுநர்கிட்ட போயிட்டு நாங்கள் எங்ககிட்ட சாட்சி இல்லாகுது, அதனால் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு போயிருக்கீங்களே, இப்போ என்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு? இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு RS பாரதி அவர்கள் ஏற்கனவே சொன்ன தெளிவான பதில் தான் இப்போவும் சொல்லியிருக்காரு. நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறதாப்பா பிளான். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் இதில் சட்டமன்றம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கோர்ட் என்ன கேட்கணும்னா, நீங்கள் போயிட்டு உயர்மட்ட தலைமையில் இருக்கிறதே ஆளுநர் அவர்கள் தான், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்களான்னு கேட்பாங்க. அப்போ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்களான்ற கேள்விக்கு எங்ககிட்ட பதில் இருக்கணும். சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலை, அதனால தான் கோர்ட்டை நாடி வந்திருக்கிறோம், நீங்கள் தான் தகுந்த நடவடிக்கையை நறுக்குன்னு எடுத்து விடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். இப்போ அவர் எடுக்கிறாரு எடுக்கலை, அவர் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எங்களோட கரெக்டான வழியை ஃபாலோ பண்ணுறோம். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறோம், முடிஞ்சு. இதுதான் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை செட் பண்ணுகிறோம் அப்படின்னு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுகிறாதா சொல்லியிருக்கிறாரு RS பாரதி அவர்கள். முன்பாக ஆளுநர் மாளிகையில் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதிமுக கொடுத்திருக்காங்க, பாஜக கொடுத்திருக்காங்க, திமுக கொடுத்திருக்கு தொடர்ந்து. ஆனால் எவ்விதமான நடவடிக்கையும் இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து புகார் மட்டும் கொடுக்கிறது எந்த அடிப்படையாக? இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக தான் கொடுக்கும். கவர்னர் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கவர்னர் யூஸ்வலாக அவங்களுக்கெல்லாம் தெரியும். மனு அவர்கிட்ட கொடுத்தா, ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் லேட்டாக அவர் தான் அங்கே அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா, சட்டமன்றத்துக்கு சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன்.
நீங்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனால் கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் வி லாட்ஜ் தி கம்ப்ளைண்ட். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது தான் இதெல்லாம்.